கடின உழைப்பு தான் என்ற அணியின் சார்பாக பேசுவதற்காக முதல் பேச்சாளராக டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களை உங்களது கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க. கல்யாணமானவர்கள் கொண்டாடுவது கல்யாண நாள், காதலர்கள் கொண்டாடுவது காதலர் நாள். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொண்டாடுவது உழைப்பாளிகள் தினம் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? நாங்க மே 1 கொண்டாடிட்டு இருக்கும் போது நீங்க ஏப்ரல் 1 கொண்டாடிட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு கேஸ், ஒன்னு கோல்டு. எவ்வளவு கேஷ் கொடுத்தாலும் கோல்ட கூட வாங்கிடலாம் போல, நம்மளால கேஸ வாங்க முடியுமான்றதை யோசிச்சு பாருங்க. தொழில்நுட்பம் என்பதே அறியாத 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாட்டனார்கள் கட்டியது தஞ்சை பெரிய கோயில். அந்த தஞ்சை பெரிய கோயில் இத்தனை ஆண்டுகளாக சூப்பரா செஞ்சுரி போட்டுட்டு இருக்கு. ஆனா தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் கட்டப்படக்கூடிய விமான நிலையங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூரை உதிர்ந்து 100 முறை கூரை விழுந்து செஞ்சுரி போட்டுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். 1000 வருஷம் ஆச்சு கரிகாலன் கல்லணையை கட்டி, தெரியுங்களா? அந்த கல்லணையை போய் நீங்கள் ஒரு முறை பாருங்கள் வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள்லாம் பொறியியல் கல்லூரி படிக்கிறீங்க. பாய்ந்து வரக்கூடிய காவேரி ஆற்றுக்கு நடுவில் அவன் அந்த அணையை கட்டுறான். ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டால் அது அந்த ஆறு அடித்து கொண்டு எங்கே போய் செட்டில் ஆகுமோ, எந்த இடத்துல கெட்டணுமோ அதுக்கு கனெக்ட் பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த கல்லை போடுறாங்க. போட்டு அந்த கல்லை அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எந்த பொறியியல் வல்லுநராலையும் கண்டுபிடிக்க முடியாத உலக அதிசயம் என்ன தெரியுங்களா? ஒரு கல் இன்னொரு கல் ஒட்டுறதுக்கு ஒரு களிம்பை ஒன்று அவங்க தயார் செஞ்சாங்க கல்லணைக்கு. அந்த களிம்பு என்ன ஒரு கெமிக்கல் ஃபார்முலான்னு இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. 1000 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் அசையாமல் இருக்கிறதே கல்லணை. அது தமிழனின் கட்டடக்கலையின் உச்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது, சரிங்களா? உழைப்பாளர் சிலையில் கூட உழைப்பாளர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்களே என்ற வேதனையிலே தான் நான் கேட்கிறேன். இந்த உழைப்பாளிகள் சிலையில ஒரு பெண் கூட இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு பெண்ணுக்கு உழைப்பாளி சிலை வைக்கணும்னா இந்த உலகம் முழுக்க வச்சாலும் பத்தாது. சபாஷ் சபாஷ் சபாஷ். இன்னைக்கு நளின உழைப்புங்கிற பேர்ல இட்லியில இருந்து காஜு கட்லி வரைக்கும் ஆர்டர் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல இடியாப்பத்தை தேடிட்டு இருக்கோம். நம்ம பழைய சோறா இருந்தாலும் சரி பசியோட சாப்பிட்டுட்டு படுத்த உடனே தூங்கக்கூடியவர்கள் கடின உழைப்பாளிகள்ங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். வெற்றி என்பது பெறுவதல்ல, தக்க வைத்துக் கொள்வது. ஒரு முறை ஜெயிக்க ஸ்மார்ட் ஒர்க் போதும், ஒவ்வொரு முறையும் ஜெயிக்க கண்டிப்பாக கடின உழைப்பு தேவை என்று வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.